விஜயா இதை சொல்லவே இல்லை. ஆணித்தனமா அடிச்சே சொல்லுவேன். யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ விஜய் வந்து ஒரு கடுமையா விமர்சிச்சு பேசுறாங்க எல்லாரோட இதுவும். அதை பார்த்து அவங்களோட ரசிகர்களும் வந்து அதே மாதிரி பேசுறது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அதை எப்படி நினைக்கிறீங்க? இல்ல, அது ரொம்ப தப்பா நினைக்கிறேன். அவர் ஒரு தப்பான வழியில நேவிகேட் பண்றாரோ அவங்களோட ரசிகர்களை? அவங்க ரசிகர்களுக்கு என்னைக்குமே அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கூட ஒரு கொடுத்தது இல்லை எந்த மேடையிலுமே. நண்பா அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொன்னா பண்ண மாட்டாங்க. ஆனா அஜித் இந்த விஷயத்துல வந்து பக்கால சார். அதாவது என்னன்னா, யார் அரசியலுக்கு வரணுமோ அவர் வரல, அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் பதிலே சொல்ல வரும்ல. ஜனநாயகன் படம் வந்து ஆக்சுவலி போற போக்குல விட்டுருந்தாலே ரிலீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா சென்சார் போர்டு வந்து ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பிச்சு அதை அப்படியே விட்டுருந்தாலே ரிலீஸ் ஆயிருக்கும். தேவையில்லாம அதை வந்து கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் அதனால பயங்கர டிலே ஆகுதா? அதாவது என்னன்னா, இவங்க வந்து தங்களுடைய கெத்த காமிக்கிறதுக்காக கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. படம் சும்மா விட்டா ஒருவேளை இவங்க தான் நினைச்சிருப்பாங்க, ஒருவேளை பெருசா வரல படத்துல, நம்ம கடைசி படம்னு சொல்லிடுவோம் அப்படின்னு ஏதாவது நினைச்சிட்டாங்க போல. அப்ப நான் எல்லாரும் வந்து பார்ப்பாங்கல்ல. டாக்டிக்ஸ். இந்த 10 நாள்ல அவங்க எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா 10 நாள் தான் படம் ஓடும். அதுக்கப்புறம் அந்த படத்தை ஓடிடியில் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி அமேசானா நெட்ஃபிளிக்ஸ் யாரோ கொடுத்து அமேசான் கொடுத்துருக்காங்களா, அமேசான்ல பார்த்து மகிழுங்கள் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி அமேசான்ல பார்த்து மகிழ வேண்டியது. பருத்தி மூட்டை குடோன்ல இருக்கிறதுல பருத்தி மூட்டையை எப்போ எடுத்துட்டு வந்து வியாபாரம் பண்ணுங்கிறது கரெக்டா தெரியும். திருப்பி அவர் வந்து சினித்துறைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? நாங்க சொன்னோம் மறுபடியும் நடிக்க வருவாரு 2027. அதுக்கும் என்ன எல்லாரும் சேர்த்து பயங்கரமா வந்து திட்டாங்க, யாரை பார்த்த ஒரு நடிக்க வருவாருன்னு அப்படின்னு. ஏன்பா நடிக்க வருவார் தானே சொன்னேன், பின்ன அடிக்க வருவார்னு சொன்னேன். ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய கலாச்சாரம் ரொம்ப பேசுறீங்க, அநியாயமா ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒன்றும் ட்ரோல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு நீங்களா எடுத்துக்கிறீங்க. நான் ட்ரோல் ஏன் பண்ண போறேன்? படம் வரலன்னாங்க, படம் வரலையா என்னாச்சுன்னு கேட்டேன். நான் எது சொன்னாலுமே ட்ரோல் பண்றதுன்னு எல்லாரும் சொன்னாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சினித்துறையில இருந்து யாரும் வந்து பாலிடிக்ஸ்க்குள்ள வந்ததே இல்லையா? சோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத எதிர்ப்பு ஏன் இவருக்கு மட்டும் இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு வருது? ஆனா இங்க வந்து எடுத்த உடனே ஆரம்பத்திலேயே நான் வந்து சிஎம் ஆக போறேன், நான் தான் பண்ண போறேன், பெரிய மாற்றம், இனி நம்ம இதுதான், நம்ம ஆட்சி தான் அப்படின்னு சொல்ற ஒண்ணு இருக்கு இல்ல, அதுல வந்து எனக்கு பெரிய உடன்பாடு இல்ல. இப்போ இவருக்கு வந்து விமர்சனம் எல்லாமே வந்து அவங்களுக்கும் வந்திருக்கா? ஆல்ரெடி அந்த துறையில இருக்கவங்க புதுசா வர்றவங்க வந்து வாங்குவாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நீங்களும் செய்யுங்க அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அப்படியே டீஸ் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. இது எல்லா துறையிலுமே உண்டு. உனக்கிட்ட கிரேஸ் இருக்கு, பட் நீங்க என்ன பண்ணணும், இந்த சமுதாயம்னா என்ன? இப்போ இங்க வந்து இப்போ இத்தனை தெரு இருக்கு, இத்தனை வார்டு இருக்கு, இத்தனை கவுன்சிலர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நீ தெரிஞ்சுக்கணும்ல. இதெல்லாம் எதுவுமே தெரியாம தான் அவர் வந்து கட்சிக்குள்ள வராரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இது எதுவுமே தெரியல. அவங்க பேசுற பேச்சிலே அது தெரியுது, இவங்க எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி. திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். சோ இன்னைக்கு நம்மளோட இணைந்திருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆதவன் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜய் சாரை பத்தி தான் எங்க பார்த்தாலும் தாக்கி பேசிட்டே இருக்கீங்க, ரொம்ப கலாய்ச்சி பேசிட்டே இருக்கீங்க. சோ அது ஏன் அப்படி? இல்ல, விஜய் சாரை பத்தி நான் தாக்கி கலாய்ச்சலாம் எதுவும் பேசலையே. அவர் வந்து ஒரு நல்ல நடிகர், அருமையாக படங்கள்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அரசியலுக்கு வரும்போது அவருடைய பேச்சு, மேடையில் பேசுகிறதோ இல்லை மற்றவங்கள பற்றி, பெரிய அரசியல்வாதிகளை பற்றி யாராவது பேசுகிறதோ, அது கொஞ்சம் மனசுக்கு ஒப்பலை. அதே மாதிரி வந்து அவர் வரும்போது இதான் ஃபஸ்ட் டைம் வராங்கல்ல அரசியலுக்கு. ஸோ இன்னும் ஒரு நல்ல ட்ரைனிங்கை நிறையா மக்களோடு பகிர்ந்து, மக்களோட நல்ல சேவைகள்லாம் செய்து அப்படி வரணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் சொன்னேன். நான் அவரை தாக்கியெல்லாம் பேசவே இல்லை. ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய கலாச்சாரம் ரொம்ப பேசுறீங்க சார், அநியாயமா ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒன்றும் ட்ரோல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு நீங்களா எடுத்துக்கிறீங்க. நான் ட்ரோல் ஏன் பண்ண போகிறேன்? படம் வரலன்னாங்க, படம் வரலையா என்னாச்சுன்னு கேட்டேன். நான் எது சொன்னாலுமே ட்ரோல் பண்ணுறதுன்னு எல்லாரும் சொன்னாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது இல்லை. சரி அப்படியே பார்த்தாலுமே வந்து இப்போ சினித்துறையில இருந்து யாரும் வந்து பாலிடிக்ஸ்குள்ள வந்ததே இல்லையா? ஸ்டார்டிங்ல இருந்து எம்ஜிஆரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் சீமானா இருக்கட்டும், கேப்டன் விஜயகாந்த், இவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து சினித்துறையில இருந்து வந்தது தான் பாலிடிக்ஸ்குள்ள. சோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத எதிர்ப்பு ஏன் இவருக்கு மட்டும் இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு வருது? இல்ல, எதிர்ப்பு வர்றது இல்லை. அவங்க எல்லாருமே வந்தாங்கன்னா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பீரியட் வந்து ஒர்க் பண்ணாங்க. எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 77 வந்து சிஎம் ஆகிறாரு. 77 சிஎம் ஆகிறவர் கிட்டத்தட்ட 60s இருந்தே அவர் வந்து டிஎம்கேல இருந்து கட்சியில் வந்து நிறையா பணிகள் செய்து மக்களை நேரில் சந்திச்சு, அப்புறம் அதுலேயும் வந்து ஒரு எம்எல்ஏவை ஜெயிச்சு அப்படிலாம் இருந்தவர். அதுக்கப்புறம் வந்து 72 கட்சி பிரிஞ்சு அதுக்கப்புறம் 77 சிஎம் ஆகிறார். ஆனால் இங்கே வந்து எடுத்த உடனே ஆரம்பத்திலே நான் வந்து சிஎம் ஆக போகிறேன், நான் தான் பண்ண போகிறேன், பெரிய மாற்றம், இனி நம்ம இதுதான், நம்ம ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிற ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. அது மாதிரி நடக்கும், அது என்ன சொல்கிறதுனா, அந்த மாதிரி நடந்தால் அது எந்த அளவுக்கு நல்லதாக இருக்கும்னு தெரியாது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். யாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வருது இல்லை, எல்லாருமே டேரக்டா வருது தானே. எப்படி டேரக்டா? யாருமே டேரக்டா வர்றது இல்லையே, யாருமே டேரக்டா வர்றதில்லை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 1967 வந்து தம்பிங் மெஜாரிட்டி ஜெயிக்கிறாங்க. 67 ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1950 அந்த கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய போராட்டங்கள், நிறைய வந்து அவங்களுக்கான ஒரு அறிக்கை விடுறது, அதுக்கப்புறம் கட்சி எதிர்கட்சியில் செய்கிறதுலாம் என்ன, மக்களுக்கு என்ன செய்யணும், என்னென்னலாம் நம்ம புதுமையாக செய்யணுங்கிற பற்றிலாம் நிறைய யோசிச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு எலெக்ஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு ஜெயிச்சு
அப்படிதான் வராங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை தான் புரிஞ்சுக்கணும். யாருமே இங்கே வந்து உடனடியாக வர முடியாது. எந்த ஒரு தொழிலுக்குமே யாருமே உடனடியாக வர முடியாது. நாளைக்கே நான் போயிட்டு ஒரு துணி கடை வைக்கிறேன், பாத்திர கடை வைக்கிறேன், ஹோட்டல் நடத்துகிறேன் அப்படின்னா அப்படிலாம் பண்ணவே முடியாது. அதுக்கு ஒரு அனுபவம் வேணும்ல. அந்த அனுபவத்தை தான் சொல்கிறாங்க. சினிமாவும் அதே மாதிரி தான். சில பேர் வந்து சினிமா நடிக்கிறதுக்கு நாளைக்கே நான் ஒரு நடிகனாக வரேன், நாளைக்கே நான் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு துறையில் இருக்கவங்க. சமீபத்தில் வந்து நமது அரசியலிருந்து எச்ராஜா வந்து இந்த பக்கம் வந்து கந்தன்மலைன்னு ஒரு படம் பண்ணார். ஓகே. இப்போ கந்தன்மலை படம் பண்ணும்போது நான் என்ன யோசிச்சேன்னா, நீங்கள் எதுக்கு படம் பண்ணுறீங்க? நீங்கள் ஏதோ அரசியல் இருந்தீங்க, அறிக்கை விடுறீங்க, மக்களுக்கெல்லாம் வந்து சில விஷயம் சொன்னீங்க, உங்களுடைய கருத்துக்களில் ஒரு சில பேருக்கு உடன்பாடு இருக்கும், சில பேருக்கு உடன்பாடு இருக்காது. நீங்கள் எதுக்கு படம் நடிக்கிறீங்க? படம் நடிக்க வரும்போது சுத்தமாக டம்மி ஆகிட்டார். அப்போ அவருக்கு நடிக்க வரலாங்கிறது எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. அது வரைக்கும் சாதாரணமாக அரசியல் வரைக்கும் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் படம் நடிக்க ஆரம்பிச்சோம். என்னாச்சு? போகிறோம் வர்றவங்கலாம் பார்த்து யூடியூப்பில் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ என்ன ஆகுது? உங்களுடைய கிரெடிபிலிட்டி போயிடுது. காரணம் என்ன? நீங்கள் அந்த துறையை பற்றி எதுவுமே தெரியாமல் டக்குன்னு உள்ளே வர்றது. எல்லாருமே வந்து யாருமே வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. இந்த துறையில இருந்தா இதை எப்படி ஆரம்பிக்கணும், என்னென்ன பண்ணணும்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் வருவாங்க. ஸோ வந்த உடனே இந்த மாதிரி இப்போ இவருக்கு வந்த விமர்சனம் எல்லாமே வந்து அவங்களுக்கும் வந்திருக்கா? எல்லாருக்குமே வரும். விஜயகாந்த் சாருக்கு வந்து அரசியல் உள்ள வரும்போது வந்து நிறைய பேர் வந்து அதை மீம் ட்ரோல்லாம் பண்ணாங்க. அது மாதிரி வந்து எல்லாருக்குமே உள்ளே வரும்போது ஒரு ட்ரோல் ஒரு மீம் வரும். இவங்க என்ன செஞ்சிட போகிறாங்க, இவங்க யார் இதெல்லாம் செய்கிறதுக்கு. அதாவது என்னன்னா, ஆல்ரெடி அந்த துறையில் இருக்கவங்க புதுசாக வர்றவங்க வந்து வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நீங்களும் செய்யுங்க அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே டீஸ் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. இது எல்லா துறையிலுமே உண்டு, எல்லா இடத்துலையுமே உண்டு. சாதாரணமாக ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க. எங்கள் கம்பெனியில் ஒரு பொருட்கள் வந்து ரொம்ப வருஷமாக செஞ்சுட்ருக்கோம். ஆப்போசிட்டில் ஒரு கம்பெனி வந்துருக்கு சார். அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் செய்கிறாங்க. என்ன சார் கற்றுக்குட்டி, அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, எதையாவது எடுத்து செஞ்சு வைக்க போகிறாங்க, இதெல்லாம் ஒரு வேலைன்னு அவங்க பாருங்கள், நம்மலாம் எத்தனை வருஷமாக அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா இடத்துலையுமே உண்டு. அது இல்லாமல் யாருமே கிடையாது. ஒவ்வொரு கட்சியும் உள்ளே வரும்போது அவங்கள வந்து டீஸ் பண்ணுவாங்க, நீங்கள் சரியாக பண்ண மாட்டீங்கன்னுவாங்க, இது உங்களுக்கு சரியாக வராதுன்னுவாங்க. இது மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. சரி ஓகே. இப்போ இவரெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்களும் வந்து சினித்துறையில் இருந்தவர் தான், இருந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் கேட்க வர்றது ஒரு ஆர்டிஸ்டாக இருந்துக்கிட்டு ஒரு ஆர்டிஸ்டே பாலிடிக்ஸில் வரும்போது நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படிங்கிறது தானே? அப்படிலாம் கிடையாது. இங்கே ஆர்டிஸ்ட் பாலிடிக்ஸ் வர்றதுங்கிறது கிடையாது. அது தனி, அந்த ஏரியா தனி. ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக விஜய் இஸ் அ குட் ஆர்டிஸ்ட். அது எல்லாருக்குமே தெரியும், அது எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நாங்கள் எல்லாருமே போய் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படம் பார்த்துருக்கோம், செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்கோம், அதெல்லாமே உண்டு. அவர் என்ட்ரி இன்டு பாலிடிக்ஸ்னால் அது எல்லா இடத்துலையும் நாங்கள் அங்கீகரிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், பிரேம் நசீர் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கேரளாவில் இருக்கார். அவர் வந்து மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் கேரளாவில். ஸோ கேரளாவில் அவருக்குன்னு பயங்கரமான ரசிகர்கள் பட்டாலும். ஆனால் அதே ரசிகர் அதே ஆக்டர் வந்து பாலிடிக்ஸ் வரேன் அப்படின்னு சொல்லும் போது இல்லை, யாரும் அங்கீகரிக்கவே இல்லையே. அதான் ஏன் அது பண்ண மாட்டாங்களே? பிகாஸ் அதுதான் வந்து ஒரு லிட்ரேட் பீப்புளுக்கான இது. நீ பாலிடிக்ஸ் வரணும் அப்படின்னா யூ கேன் பி உனக்கிட்ட கிரேஸ் இருக்குது. பட் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த சமுதாயம்னா என்ன? இப்போ இங்கே வந்து இப்போ இத்தனை தெரு இருக்குது, இத்தனை வார்டு இருக்குது, இத்தனை கவுன்சிலர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நீ தெரிஞ்சுக்கணும்ல. இதெல்லாம் தெரியாமல் நீ வந்து ஒரு ஆக்டருங்கிறதுனால உனக்கு எப்படி நான் அந்த சப்போர்ட்டை கொடுக்க முடியும்? ஸோ இதெல்லாம் எதுவுமே தெரியாம தான் அவர் வந்து கட்சிக்குள்ளே வராரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், இது எதுவுமே தெரியல. அவங்க பேசுகிற பேச்சிலே அது தெரியுது, இவங்க எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேம்மா. நான் வந்து சமீபத்தில் நம்மளுடைய அந்த மா சுப்பிரமணியம் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து சும்மா நீங்கள் வந்து இந்த மாதிரி சார் ட்ரிப்ளிகனில் அந்த தெருவில் அந்த 3வது தெரு அந்த முனையில் ஒரு கடை இருக்கும், ஆமாம் அங்கே தானே அந்த பிரச்சனையாமா, அந்த இடத்துல ஏதாவது இதுவாக இருக்கா அப்படின்னு டக்குன்னு கேட்பாரு. காரணம் என்ன தெரியுமா? நூக்கன் காரணம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. இதுதான் மாசோயா மட்டும் சொல்லலை. இப்போ சைதை துரைசாமி இருக்காருல்ல, அவரும் அதே மாதிரி தான். அவரு வேற ஒரு கட்சியை சேர்ந்தவர், மாசோயா வேற ஒரு கட்சியை சேர்ந்தவர். ஆனால் இவங்கெல்லாம் எவ்வளோ பொறுப்போடு செயல்படுறாங்க, அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு அறநிலைத்துறையில் ஒருத்தரை கேட்குறோம் அப்படின்னா, இப்போ சேகர் பாபுகிட்ட கேட்கணும்னா எத்தனை கோயில் என்ன இருக்குது, யார் எங்கே பண்ணுறா, இதெல்லாம் என்னென்னலாம் நம்ம டீல் பண்ணோம், எவ்வளோ இது வந்து அரசு பொறுப்பில் இருக்குது, எவ்வளோ இது வந்து வேற ஒருத்தரோட பொறுப்பில் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுப்பாங்க. இங்கே இந்த கோயில் இருக்குல்ல, அது பராமரிக்கல, ஓகே இப்போ சின்ன கோயில் ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது எப்போ வரும்? அனுபவமாக தான் வரும். அப்போ அந்த அனுபவத்தை நீ பெறணும். அந்த அனுபவத்தை பெறணும்னா உள்ளே வந்து நீங்கள் வேலை செய்யணும். இப்போ யாரும் அரசியலுக்கு நீங்கள் வர வேணாம்னு சொல்ல, வாங்க வந்துட்டு என்ன ஏதுங்கிறத பாருங்கள், பொறுமையாக இருங்க, நாங்களும் உள்ளே வரலாம்னு சொல்லுங்கள். ஆனால் உள்ளே வரும்போது பேசலாம், இவங்க தப்பாக இருக்காங்க, இவங்கெல்லாம் தப்பாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஜென்ரலாக பேசலாம். ஆனால் மரியாதை குறைவாக பேசக்கூடாது. ஓகே, உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு வார்த்தையில் மரியாதை வேண்டும். ஆனால் எனக்கு விஜய் அவர்கள் வரும்பொழுது அவங்க பேசுகிறப்பெல்லாம் அந்த பேச்சாளர் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க பேசும்போதெல்லாம் மரியாதை குறைவாக சில வார்த்தைகள், அந்த மரியாதை குறைவான சில வார்த்தைகள் வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. அதனால நான் சொன்னேன், அது தவறு, அது தப்பு. இப்போ ஆதவர்ஜுன் அவரோட இடத்துல வந்து பேசுறாரு, ஏன்பா என்னப்பான்னு பேசுறாரு. யாரு? சிஎம். அப்படி பேச முடியாதுல்ல.
மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்கள். இப்போ நான் பேசும்போதே வந்து விஜய் சார்னு தான் சொல்கிறேன். அவங்களுக்கான ஒருமையில் நான் பேசுறது இல்லைல்ல. அப்போ அந்த நாகரிகம் கூட உங்களுக்கு தெரியலங்கிறது எவ்வளோ வருத்தமாக இருக்குது. கரெக்ட். அது ரொம்ப முக்கியம். அது நாகரிகம் ரொம்ப முக்கியம். அது பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவங்க பண்ணுறதில்ல. அதனால தான் அந்த எரிச்சல் வருது. இப்போ இனிமேல் பேசக்கூடாது, தப்பாக இருக்குது அப்படிங்கிற எரிச்சல். அவர் படத்தில் எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அவர் படம் வருது, படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாருமே பார்க்க போகிறேன். எல்லாரும் ஜனநாயகம் வந்தால் பார்க்க தான் போகிறான். அதான் சொன்னேன், ஒருத்தன் சொன்னான், ரீமேக்காக இருந்தானே அதுவாக இருந்தாலும் நாங்கள் போய் பார்ப்போம். எஸ், நாங்கள் தான் பார்ப்போம். ஏன்னா அதை நான் சொன்னேன், பாலையா வந்து ஆக்சுவலாக வந்து பகவந்த் கேசில் அவர் பெருசாக எக்ஸ்பிரஷனாக நடிக்கலாம் மாட்டார், அப்படியே தான் நிற்பார். என்ன இப்போ அவர் செஞ்ச ஒரு டயலாகே எடுத்துட்டா கூட, பாப்பா இதில் எப்படியாவது கையெழுத்து போடு பாப்பா அப்படின்னுவார். ஆனால் அதே விஜய் செய்யும் போதுல, பாப்பா இதில் எப்படியாவது கையெழுத்து போடுறா, நான் உனக்காக தானே காத்திருக்கேன் அப்படிங்கும் போது அது பார்க்கறதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அப்போ ஓகே, படம் பார்க்கறதுக்கு ஓகே. படம் பார்த்து பேசுகிற டைலாக்லாம் அதை ஏட்டுச்சுரைக்காய் கறிக்கு உதவாதுங்கிற கதை அது படம் பார்த்து பேசுகிற டைலாக். அது படத்துக்கு தான் கரெக்டாக செட் ஆகும். அது இயல்பு வாழ்க்கைக்கு செட் ஆகணும்னா நீங்கள் ஏதாவது செஞ்சால் தான் செட் ஆகும். ரெண்டாவது என்னென்னா, எப்பவுமே ஒரு அமைப்பை பற்றி ஒரு சொல்லும்போது இல்லை, இப்போது சிங்கப்பூர் எடுத்துட்டோம் நல்லா இருக்குது அப்படின்னா அது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சிங்கப்பூர் மாதிரி ஒரு ஊரில் வந்து தொடர்ந்து ஒரே கட்சி வந்து அதில் பயணம் செய்கிறாங்க ஒரு பல ஆண்டுகளாக. நான் சொல்கிறது வெறும் 5 ஆண்டுகள், 10 ஆண்டு 15 ஆண்டு 20 ஆண்டுகளாக ஒரே கட்சி ஜென்ரேஷனாக அவங்க செய்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த நாட்டில் என்ன வேணும் என்ன வேணாங்கிறத டிசைட் பண்ண முடியும். நம்ம ஊரில் ஒரு பெரிய ஒரு சாபக்கேடு என்னன்னா, 5 வருஷத்துக்கு தூரம் மாறுறது. ஒரு விஷயத்தை வந்து ஒரு தாட் ப்ரோக்கிட்டே கொண்டு வந்துட்டு இருக்கும்போது இல்லை பட்டன் அடித்து உடச்சிட்டு நாங்கள்லாம் யார் தெரியல, அவங்கெல்லாம் ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறது. இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையில் தான் நம்ம நாடு போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போது சிறப்பாக சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சிறப்பாக ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது லெட் அஸ் லீவ் டைம். இன்னும் ஒரு 5 வருஷம் அவங்களுக்கு இதை செய்யுங்க, அதை செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுனா அப்படியே ரிஃபார்ம் பண்ணணும். ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு டைமும். இது எக்ஸாம்பிளே சொன்னேன், ஒரு பர்டிகுலர் ஆட்சியில் கோயம்பேடில் ஒரு பிரிட்ஜு வந்து கட்டினாங்க, அந்த மெட்ரோ ரயில் பாலம். அது கட்டி அப்படியே இருந்தது, கிட்டத்தட்ட 2011 இன்னும் அப்படியே இருக்குது. அதை ஃபினிஷே பண்ணல. இவங்க வந்து அது வேணாங்கிறாங்க, அவங்க வந்து இது வேணாங்கிறாங்க, மாறி மாறி போயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தர் இன்னைக்கு பக்காவாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுப்போம், அதை நல்லா செய்வோம். இதில் என்னென்னா, அவர் விஜய் வந்து மேடையில் சொல்லும்போது சில விஷயங்கள் எனக்கு காமெடியாக இருந்தது. ஏன்னா அவங்க தான் ஆல்ரெடி வந்து இங்கே பெண்களுக்கான முன்னுரிமை, பெண்களுக்கான தேவையான எல்லா விஷயமும் இருக்குது, பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்குது, மகளிர் சுய உதவிக்குழு இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்புறோம் என்னங்க, அவர் தான் ஆல்ரெடி இருக்கே அப்படின்னு. அதாவது என்னென்னா, ஆல்ரெடி அங்கே இருக்குது, இவர் இன்னும் புதுசாக எதுவுமே இல்லாத மாதிரி வீட்டுக்கு ஒரு பட்டதாரி அப்படிங்கிறாரு. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. விஜய்க்கு யாரோ சொல்லி தான் கொடுத்துருக்காங்க, விஜய் சொல்லலை. அதை நான் திரும்ப சொல்கிறேன், விஜயா இதை சொல்லவே இல்லை, ஆணித்தனமாக அடித்தே சொல்லுவேன். யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்கள் வீட்டுக்கு ஒரு பட்டதாரின்னு சொல்லுங்கள், வீட்டுக்கு ஒரு கார்னு சொல்லுங்கள். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாவில் வீட்டுக்கு ஒரு கார் கொடுக்குறோன்னா, நான் தான் கேட்டேன், ஒரு மொத்தம் வந்து எல்லா குடும்பங்கள்ட்டையும் ஒரு கார் இருக்கணுங்கிறார். சரி, தமிழ்நாட்டுடைய மொத்த குடும்ப அட்டையோட எண்ணிக்கை என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், யாராவது ஒருத்தர்னு. அவங்க கட்சியில் யாருக்கும் தெரியாது. சரி, ஓகே, இப்போ நீங்கள் குடும்ப அட்டையோட எண்ணிக்கை தெரில, இவ்வளோ கார் கொடுக்குறீங்க, இத்தனை லட்சம் காரை வந்து நம்ம ஊரில் எங்கே பார்க் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது? கரெக்ட். எங்கே ஓட்டுவாங்க? எல்லா வண்டியும் ஊர்ந்து போவாங்களே, ஒரு வண்டியில இன்னொரு வண்டிக்கு தாவி நடந்து போவார. அப்புறம் எல்லாருக்கும் பைக் தருவோம், எல்லாருக்கும் கார் தருவோம். எதுக்கு? ஓட்டுக்காக சொல்ல வேண்டிய. இவங்களுக்கு எவ்வளவு ஒரு முரண்பட்ட இதுன்னா, இவங்க எங்க பேச தெரியலன்னா, அங்க ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இலவசம் அப்படிங்கிறதே நாங்க வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு இவங்க. மற்ற கட்சியில இலவசம் தராங்க, நாங்கள் அதெல்லாம் பண்றது இல்லை. அப்புறம் இவங்களே வந்து நான் இலவசமா கார் தரேன், பைக். ஏன் உளறீங்கிறதா? அதனால தான் எல்லாரும் போட்டு ட்ரோல் பண்றாங்க. அதுலேயும் இந்த விஜய் ரசிகர்கள் வந்து அவங்களுக்கு புரியுதா புரியலையானே எனக்கு தெரியல. ஒரு ஃபேம், அந்த ஃபேமை தான் எல்லாரும் ஃபாலோ. ஃபேமஸ் ஓகே, அம்மா விஜய்க்கு இருக்கிற ஃபேமை யாருமே மறுக்கவே முடியாது. விஜய் இஸ் a biggest star, but all stars will not shine. ஃபேக்ட் ப்ரோ. கரெக்ட். இப்போ விஜய் வந்து ஒரு கடுமையாக விமர்சிச்சு பேசுறாங்க எல்லாரோட இதுவும். அதை பார்த்து அவங்களோட ரசிகர்களும் வந்து அதே மாதிரி பேசுறது, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, அது ரொம்ப தப்பாக நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னன்னா, ரசிகர்கள் வந்து ரொம்ப மட்டமான வார்த்தைகளில், தப்பான வார்த்தைகளில் நிறையா எனக்கே கமெண்ட்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப குடும்பத்தை எடுத்து கேவலமாக பேசுறது, அசிங்கமாக பேசுறது, இப்படி எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன தெரியுமா, யாருமே அவங்க வந்து முகத்தை பார்த்து நேராக சொல்லலாம், எல்லாமே இந்த டிஜிட்டல் கமெண்ட் தான் சொல்கிறாங்க. பட் அதுவே எல்லாருக்கும் ஹர்ட் ஆகுது. பார்க்குறாங்க, என்னங்க இவ்வளோ கேவலமாக கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் யாருமே இதை வந்து, இப்போ நான் ஒரு ரஜினி ரசிகனா, நாங்கள்லாம் இந்த மாதிரி செஞ்சதே கிடையாது. அவ்வளோ கேவலமான ஒரு கமெண்ட் போட்டதில்லை, அநாகரிகமான வார்த்தைகள் உபயோகப்படுத்தினதில்லை.
அவர் ஒரு தப்பான வழியில நேவிகேட் பண்றாரோ அவங்களோட ரசிகர்களை? அவங்க ரசிகர்களுக்கு என்னைக்குமே அந்த மாதிரி ஒரு 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 அட்வைஸ் கூட அவர் கொடுத்ததில்லை. எந்த மேடையிலுமே நண்பா அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொன்னால் பண்ண மாட்டாங்க. தப்பாக ஒருத்தர் போகிறாங்கன்னா அவங்கள சரியான வழியில் வழிநடத்துவது ஒரு தலைவனுக்கு அழகு. அப்போ தலைவனாக நீங்கள் என்ன சொல்லணும், ஏங்க இந்த மாதிரிலாம் கமெண்ட் போடாதீங்க, வேண்டாம், சொன்னா கேளுங்க, நாம் யாரையும் திட்டக்கூடாது. ஆனா அஜித் இந்த விஷயத்துல வந்து பக்கால சார். அதாவது என்னன்னா, யார் அரசியலுக்கு வரணுமோ அவர் வரல, ரொம்ப வாண்டடான. அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் பதிலே சொல்ல வரும்ல. அவருக்கு வந்து ரசிகர்கள்ட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியுது, இங்கிலீஷில் கரெக்டாக இன்டர்வியூவில் எப்படி பேசணும்னு தெரியுது, படம் நடிக்கிறது வேறு, ரசிகர்கள் வேறு, ஃபோட்டோ எடுக்கிறது வேறு அப்படிங்கிறது தெரியுது. எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறாரு. அவர் வரல. ப்ரொஃபஷன் தனி, பேஷன் தனின்னு கரெக்டாக டீல் பண்ணுற ஒரு பர்சன். பர்ஃபெக்டாக டீல் பண்ணுறாப்புல. உடனே இதை பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க, ஏய் நீ தலை ரசிகன். நான் வந்து தலைவர் ரசிகன், தலை ரசிகன், கமலஹாசன் ரசிகன், நீங்கள் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது சூப்பர் ஸ்டார், அது ஒரு டைஹார்ட் ஃபேன் அப்படின்னு சொல்லுவோம். மற்ற எல்லாருமே எனக்கு ஒவ்வொரு காரணங்களால் ஒருத்தரை பிடிக்கும். அவங்கவுங்க எவ்வளோ கரெக்டாக அதில் இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதுதான் சொல்ல ஒரு விஷயம். சரி, ஓகே சார். இப்போ ஜனநாயகன் படம் வந்து ஆக்சுவலி போகிற போக்கில் விட்டுருந்தாலே ரிலீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா சென்சார் போர்டு வந்து ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பிச்சு அதை அப்படியே விட்டுருந்தாலே ரிலீஸ் ஆயிருக்கும். தேவையில்லாமல் அதை வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதனால பயங்கர டிலே ஆகுதா? அதாவது என்னன்னா, இவங்க வந்து தங்களுடைய கெத்தை காமிக்கிறதுக்காக கோர்ட்டுக்குலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதாவது என்னன்னா, ஃபஸ்ட்டு தடவை தணிக்கை குழுவில் கொடுத்துருக்குறாங்க. தணிக்கை குழுவில் கொடுத்தோன்னா அவங்க பார்த்துட்டு இதெல்லாம் கரெக்ஷன் இருக்குன்னு ஏதோ அனுப்பிச்சிருக்காங்க. அதை அனுப்பிச்சிட்டு திருப்பி கொடுக்கும்போது டிலே ஆகுதுன்னா நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போடுறோம் அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த கோர்ட்டில் கேஸ் போடாமல் இருந்தால் தணிக்கை குழு அதே மாதிரி 20 நாள் கழிச்சு அவங்களே சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒன்று கொடுத்து தான் ஆகணும். ஒரு சென்சார் போர்டில் ஒன்றே அதை வந்து இல்லைப்பா அது எபோவ் 18 தான் பார்க்க முடியும் அப்படின்னா எபோவ் 18 கொடுத்தாகணும். நீங்கள் பிலோ 18 கேட்டிங்கன்னா இந்த காட்சியெல்லாம் நீங்கள் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். அது மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கணும். அது நடந்திருக்கும், தானாக விட்டாலே நடந்திருக்கும். அதாவது ஆண்டாண்டு காலமாக சென்ட்ரல் போர்ட் ஆஃப் த ஃபிலிம் சென்சாரில் வந்து என்னென்ன படங்களுக்கெல்லாம் தணிக்கை பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க ரெகுலராக செய்கிற ஜாபே அவங்க டிலே பண்ணிட்டாங்க. இவங்களே போய் கேஸ் போட்டு அதை மாற்றி அதில் பிரச்சனையாகி அதுக்கப்புறம் என்னென்னா, எனக்கு என்ன வருத்தம் ஆகிடுச்சுன்னா, அந்த படம் வராமல் போனது எனக்கு வருத்தம் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ அது வருமானே எனக்கு தெரியல. ரசிகர்கள் வந்து பயங்கர ஆவலோடு இருந்தாங்க. சரி, ஒரு ஃபிலிம்ங்கிறது ஒரு ஃபீவர். அந்த ஃபீவர் வந்து நல்ல ஃபீவராக இருக்கும்போது வந்தால் தான் ஆப்பா அப்படின்னு இருக்கும். இப்போ எல்லோரும் ஊசி போட்டு அமுத்தி பேராசிட்டமால் கொடுத்து மாத்திரை கொடுத்து மேலே 10 போட்டு படுக்க வச்சிட்டாங்க. பொறுமையாக வரட்டும், வரும்போது பார்த்துக்கலாம். மக்களே ஜனநாயகம் வருமா என்ன வருதா அப்படிங்கிறாங்க. அப்போ காமன் பீப்புளுக்கு அந்த தாட் வந்துருச்சு. அதை வேற ஒரு லாஸ்ட் படம்னு சொல்லிட்டாரு. இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை இது என்னுடைய கடைசி படம். அதாவது ஒரு மேடையில் பேசும்போது ஒரு பெரிய லெஜெண்ட் ஒருத்தர் சொல்கிறார், நான் விடைபெறுகிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கூட சொல்ல மாட்டேன், ஏன்னா அதுதான் அப்புறம் லாஸ்ட்டாக போயிடும். விடைபெறுகிறேன் வார்த்தை விட்டுட்டாரோன்னு நினைக்கிறீங்களோ? விடைபெறுகிறேன் அப்படின்னு சொன்னால் ஐ எம் லீவிங் அப்படிங்கிறது அர்த்தம். அந்த விடைபெறுகிறேங்கிற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு. எனக்கு ஆமாம் இல்லை அப்படி சொல்லக்கூடாது, நன்றி, வாய்ப்பளித்ததற்கு நன்றி, நன்றி நன்றி கூறி விடைபெறுகிறேன், வேண்டாம் நன்றி. அப்போ அந்த வார்த்தை அவ்வளோ முக்கியம். இவர் வந்து அங்கேருந்து வந்து இது என்னோட சொல்லாமான்னு தெரியல, என்னுடைய கடைசி படம் அப்படிங்கிறார். கடைசி படமா? ஐயோ, உங்கள் படத்தை பார்க்குறதுக்கு அத்தனை பேர் காத்திருக்கிறாங்க. என் வீட்டில் என் பொண்ணு கூட உங்கள் ஃபேன் தான். நீங்கள் திடீர்னு வந்து பார்த்துட்டு இல்லை இந்த படம் வந்து இதான் என்னோட கடைசி படம் அப்படின்ட்டாங்கன்னா எல்லாருக்கும் வருத்தமாக இருக்குமா இல்லையா? அந்த எமோஷனல் அவனை டச் பண்ணுறது. படம் சும்மா விட்டா ஒருவேளை இவங்க தான் நினச்சிருப்பாங்க, ஒருவேளை பெருசாக வரல படத்தில், நம்ம கடைசி படம்னு சொல்லிடுவோம் அப்படின்னு எதாவது நினச்சிட்டாங்க போல இருக்கு. அப்போனா எல்லாரும் வந்து பார்ப்பாங்கல்ல. டாக்டிக்ஸ். சிரிப்பியா அவர் வந்து சினித்துறைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து? ஏன் நாங்கள் சொன்னோம் மறுபடியும் நடிக்க வருவார் 2027ன்னு, அதுக்கும் என்ன எல்லாரும் சேர்த்து பயங்கரமாக வந்து திட்டுறாங்க, யாரை பார்த்த ஒரு நடிக்க வருவார்ண்ணே அப்படின்னு. ஏன்பா நடிகரை நடிக்க வருவார் தானே சொன்னேன், பின்ன அடிக்க வருவார்னு சொன்னேன், அவர் நடிக்க வருவார்னு சொன்னதுக்கு ஏன்பா இவ்வளோ டென்ஷனாக வரீங்க அப்படின்னா, இல்லை அவர் வந்து இப்போது அரசியல் அவர் நடிக்கலாம் வரமாட்டார் அப்படின்னு. இப்போ அவர் நடிக்க வரமாட்டாருன்னு அவங்க ரசிகர்கள் சொல்கிறாங்க, நடிக்க வருவார்னு நான் மட்டும் சொல்கிறேன். நான் சொன்னேன், உமாபதி தான் ஃபஸ்ட்டு சொன்னார், அப்புறம் நான் சொன்னேன் அவன் நடிக்க வருவார். ஏன்னா அவர் ஒரு ஃபேக்டர் சார், இது நடக்கும் நடிக்க வந்துடுவாங்க அப்படின்னு. அவன் நடிக்க வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சேன். போகிற போக பார்த்தா இந்த படமே 2027 தான் ரிலீஸ் ஆகும் போல இருக்குது. நாங்கள் சொன்னது ப்ரூவ் ஆகிடும் போல இருக்குது. 2027 தளபதி படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இந்த படமே 2027 ரிலீஸ் ஆகும் போல இருக்குது. ஏன்னா இப்போ பாருங்கள், மருத்துவ கேஸை வாபஸ் வந்துட்டாங்க. அது இப்போ தான் அவங்க யோசிச்சிருக்காங்க, ஐயோ இவ்வளவு ப்ராப்ளம் வருது, கேஸை வாபஸ் வாங்கிடணும்னு வாபஸ் வாங்கிட்டாங்க. கேஸை வாபஸ் வாங்கினவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் நாங்கள் மறுபடியும் மருத்துவ கொடுக்கணும். மருத்துவ இப்போ கொடுத்தா 20 நாள் ஆகும். 20 டேஸுங்கிறது February 10th 15th அந்த மாதிரி தான். இப்போ வரைக்கும் எந்த நியூஸும் இல்லை. திடீர்னு நாளைக்கு கூட வரலாம்.
தணிக்கை செய்யப்பட்டது, சான்றிதழ் வழங்கப்பட்டது அப்படின்னு எது வழங்கினாலுமே நீங்கள் இப்போ இருந்தே கணக்கு எடுத்துங்களேன். இந்த வாரம் விட்டுருங்க, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை சொல்ல வராது, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை 14 நல்ல நாள், வேலண்டைன்ஸ் டே. ஸோ அந்த வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி விஜய் படங்கிறது செம்ம கொண்டாட்டமாக இருக்கும். ரிலீஸ் ஆனால் கூட அங்கேருந்து 10 நாள், அதுக்கப்புறம் எடுத்துருவாங்களா? 10 நாள் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான். February 3rd வீக்கில் தே ஹேவ் டு அனௌன்ஸ் த எலெக்ஷன் டேட். அப்படி எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாதான் மார்ச் பிரச்சாரம் முடிஞ்சு ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் வைக்க முடியும். ஸோ February 3rd வீக்கில் அவங்க எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அது 10 நாள் தான் டைம் இருக்குது. இந்த 10 நாளில் அவங்க எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா 10 நாள் தான் படம் ஓடும். அதுக்கப்புறம் அந்த படத்தை ஓடிடியில் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி அமேசானா நெட்ஃப்ளிக்ஸ் யாரை கொடுத்து அமேசான் கொடுத்துருவாங்களா, அமேசானில் பார்த்து மகிழுங்கள் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி அமேசானில் பார்த்து மகிழ வேண்டியது. பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் சார். பருத்தி மூட்டை குடோனில் இருக்கிறதுல பருத்தி மூட்டையை எப்போ எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணுங்கிறது கரெக்டாக தெரியணும். சின்ன வார்த்தைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வெளியில் கொண்டு வரதுக்கு தடையாக போயிடும். கரெக்ட் சார். அது பாட்டுக்கு சாதாரணமாக ஜூன் மாதம் எடுத்தாங்க, அப்புறம் ஜூலையில் அந்த கரூர் சம்பவத்தெல்லாம் சேர்த்தாங்க, காட்சியில் சேர்த்தாங்கன்னாங்க. சரி, ஏதோ ஒன்றெல்லாம் பண்ணிட்டாங்க, அது தப்பான விஷயம். அது எனக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருந்தது. ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம், திடீர்னு நம்ம வண்டி மோதி ஒரு அம்மா வந்து கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து ஐயோ அம்மா என்னம்மாச்சு, ஐயோ என்னாச்சு, ஏந்துருங்க அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்போம், அது பண்ணுவோம். இவங்க அதையே கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்களால அந்த அம்மா நடுவில் வந்தது தப்பாக இருக்கலாம், பேசிக் நீட கூட பண்ண மாட்டாங்க. ஒரு பேசிக் அந்த அம்மா தான் குறுக்கால வந்துருச்சு, தப்பு அந்த அம்மா மேலே தான் அப்படின்னு கூட நம்ம நினச்சிக்கலாம். ஆனாலுமே நம்ம இறங்கி போய் ஒரு அக்கறையாக பார்ப்போம் இல்லையா. அதை இவர் பார்க்காம அதுக்கே இவர் எல்லாரும் வாங்க, எல்லாரும் உங்கள் அதான் சொல்லுவாங்க, கல்யாண வீட்டுக்கும் சாவு வீட்டுக்கும் போகாமல் இருக்கக்கூடாது, நல்லா வாழ்த்தணும். அதே மாதிரி இது வந்து துக்கத்தில் இருக்கணும். அது பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி, இது வந்து துக்கமான நிகழ்ச்சி. சாவு வீட்டுக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு கூட என்னால் வர முடியல அப்படின்னு எங்கேயாவது பண்ணுவோம். அப்படியே பார்த்தோம், நான் சாரிங்க என்னால் வர முடியல, ஐயோ பரவாயில்லைங்க, நல்லா நான் ரொம்ப வாழ்த்துட்டு வாங்க, நீங்கள் உங்களுக்கு நான் ட்ரீட் தரேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் யார் வீட்டில் துக்கம் நடந்ததோ அந்த வீட்டுக்கு தான் நீங்கள் போய் விசாரிக்கணும். நீங்கள் வெளியில் வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, உங்களை நான் துக்கம் விசாரிச்சுக்கிறேன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது தப்பு. அதைத்தான் நான் சொன்னேன், இது தப்புன்னு எல்லாரும் வந்து உடனே என்ன எங்கள் தளபதி பற்றி நீ தப்பாக சொல்கிற அப்படின்ட்டாங்க. என்ன அந்த 10 நாள் கழித்து வெளியிட்ட வீடியோவில் கூட வந்து மறுபடியும் அதில் அந்த பேச்சு வந்து எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. 41 பேர் உயிரிழந்திருக்காங்க, அந்த உயிரிழந்ததுக்கு ஏதாவது வருத்தம் தெரிவிக்கணும், அது பண்ணணும். ஆனால் அதை விட்டுட்டு என்ன சிஎம் சார் அப்படின்னாரா, என்னங்க நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகரை, நீங்கள் போய் இப்படி பேசலாமா? உங்களுக்காக ரசிகர்கள் குழந்தைங்கள்லாம் இருந்திருக்காங்க, அந்த குழந்தைங்களாம் இருந்தால் அவங்களுக்கு வருத்தம் தானே தெரியும். இதை சொன்னேன், எங்கள் தளபதி நீ தப்பாக சொல்கிறியா அப்படின்னாங்க. ரைட்டு சார். ஆனால் ஒன்று தான் சொல்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. நான் அவரை தப்பாலாம் சொல்லலை, அவர்கிட்ட நான் வந்து நெகட்டிவாலாம் சொல்லலை. ஆனால் அவர் செய்கிற விஷயங்கள் பிடிக்கலைங்கிறத நான் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பேன். பிடிக்கலைங்கிறத சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. கண்டிப்பாக. நீங்கள் எடுத்த படத்துடைய பேர் ஜனநாயகன் தானே. ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. அதனால தான் நீங்களே டைட்டில் ஜனநாயகன் வச்சுருக்கிறீங்க இல்லையா. அதனால் ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது சொல்கிறதுக்கு. அதேமாதிரி அவங்க என்னை திட்டுறதுக்கு வந்து அவங்க எனக்கு சில பேர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன அவங்க கைக்கூலியா இவங்க கைக்கூலியா, நீ இவன் தானே நீ அவன் தானே அப்படின்னு நிறையா சொல்கிறாங்க. ஒரு கட்சியை சார்ந்து சொல்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கிறீங்க, டிவிக்கேன்னு எல்லாரும் இது பண்ணுறீங்க, அப்போ நான் மட்டும் ஏன் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது? அது என்ன உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. அசிங்கமாக பேசுறது, தப்பாக பேசுறது, வார்த்தைகளை விடுறது, ரொம்ப கேவலப்படுத்தி பேசுறது, இது எத்தனை மேடைகளில் நான் பார்த்துட்டேன். நானும் யோசிக்கிறேன், வேண்டாம் நிறுத்திக்கங்க, அது மாதிரி பேசுகிறேன். நீங்கள் பேசுங்க, நான் நாட்டுக்கு நல்லது செய்வேன்னு பேசுங்க, நிறையா பேசுங்க, அதெல்லாம் பேசுங்க. அதுக்காக வந்து எல்லாத்தையும் அனுப்பிட்டு எல்லாத்தையும் கூட்டி வச்சு உட்கார வச்சுட்டு வந்து அவள் எவ்வளோ மோசமானவர் தெரியுமா, அதுவாக தெரியுமா, இதுவாக தெரியுமான்னு சொல்லி குறை சொல்கிறது இருக்குல்ல, அந்த குறை சொல்கிறது என்றைக்கு நிறுத்துகிறாங்களோ அன்றைக்கி வந்து அவர்கிட்ட ஒரு மாற்றம் இருக்கும். அந்த மாற்றத்தை வேணால் வந்து மக்கள்லாம் வந்து சிந்திப்பாங்க. இந்த குறை சொல்கிறதே ஒரு வாழ்க்கையாக, குறை சொல்கிறது சாதாரணமே பிடிக்காது. சாதாரணமே யாரையுமே குறை சொல்கிறது பிடிக்காது. இன்னொருத்தர் குறை சொல்லி தான் இன்னொருத்தர் பொழப்பு நடத்தணும் அப்படின்னு இருக்குல்ல, அது ரொம்ப தப்பான ஒரு விஷயமா நினைக்கிறேன். அது வந்து மாறணும். அது என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் நமக்கு இன்னும் புதிய சிந்தனைகள் பிறக்கும். கரெக்ட். ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிம்மா, நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.